புதிய பதவி வழங்கப்படவில்லை என்பதால் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அதிருப்தியில் இருந்ததாகவும் அவரை அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் நேரில் சந்தித்து சமாதானம் செய்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக மாநில நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் சென்னை அக்கரையில் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் தலைமையில் நடைபெற்ற நிலையில் மத்திய இணையமைச்சர் L. முருகன், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் அதில் பங்கேற்றனர். கடந்த சில நாட்களாகவே சென்னை மற்றும் டெல்லியில் நடந்த பாஜகவின் முக்கிய ஆலோசனைக் கூட்டங்களை தவிர்த்து வந்த அண்ணாமலை தற்போது நடந்த ஆலோசனைக் கூட்டத்தையும் தவிர்க்கும் முடிவில் இருந்தார் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் BL சந்தோஷ் ஆலோசனை தொடங்கும் முன்பே அக்கரையில் இருந்து பனையூர் சென்று அண்ணாமலையின் இல்லத்தில் சந்தித்து பேசினார். அப்போது அண்ணாமலை மாநில தலைவர் பதவியில் இருந்து விலகிய பின் தனக்கு முக்கிய பதவிகள் இதுவரை வழங்கப்படவில்லை என்று அதிருப்தி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அண்ணாமலையின் கருத்துக்களை முழுவதுமாக கேட்டறிந்த BL சந்தோஷ் அது குறித்து தேசிய தலைமையிடம் பேசி தீர்வு காண்பதாக உறுதியளித்துள்ளார். இதில் சமாதானம் அடைந்த அண்ணாமலை பிற்பகலில் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்து உரையாற்றினார். மேலும் நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் குறித்த முக்கிய அறிவிப்புகளையும் அவரே அறிவித்தார். இதன் மூலமாக பாஜக தலைமை அண்ணாமலையை தற்காலிகமாக சமாதானம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதை காரணமாக காட்டி இந்தியா மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த வரி விதிப்பை குறைக்கும் வரை இந்தியா மற்றும் அமெரிக்காவிற்கு இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்பட வாய்ப்பில்லை என்று சர்வதேச வர்த்தக ஆராய்ச்சி முயற்சி குழுவான GTRI தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இந்தியா மீது அமெரிக்கா 25% வரி விதித்திருந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி முதல் இந்தியா மீது மேலும் 25% வரியை அமெரிக்கா விதித்திருந்தது. இந்நிலையில் இந்தியாவில் இறக்குமதி வரியை மொத்தம் 50% அமெரிக்கா உயர்த்தி வசூலித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.